இந்த வாழ்க்கையே நான் முடிச்சுக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு மனசுல சொல்லாத அளவுக்கு இது எங்க போய் நான் கொண்டுட்டு போய் நான் அழுவுறது? யார்கிட்டயும் சொன்னாலும் இது வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் மேல தான் தப்பு இருக்கும். எனக்கு இதுக்கப்புறம் வாழவே பிடிக்கல. கடன் பிரச்சனை அவ்வளவா இருக்கு. இருந்தாலும் குழந்தைங்க, குடும்பம் எல்லாமே இருக்கு. என்னால மீற முடியல. நான் இத வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். இந்த எண்ணம் மட்டும் வேணாங்கய்யா. நான் முருக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே விஷயமா சொல்றேன். இது என் மூலியமா முருகப்பெருமான் வாக்க கொடுத்ததா கூட இருக்கட்டும். இந்த தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்ம மனசுல வந்து வந்துடவே கூடாது. இது வந்து எல்லாமே ஒரு கெட்ட செயலுக்கு உண்டானது மட்டும்தான். எப்பயுமே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்பேற்பட்ட ஒரு வீரன் இந்த தலைவன் முருகப்பெருமான அனுபவிக்காத ஒரு கஷ்டமா நம்மளாம் அனுபவிச்சிட்டோம். இன்னைக்கும் முருக பக்தர் எல்லாரும் அவங்க மனசுல அவங்க நெஞ்சில இதை மட்டும் ஒண்ணு வச்சுக்கோங்க. நம்ம தலைவன் அனுபவிக்காத கஷ்டமும் எதுவும் இல்லை. வாங்கின வெட்டு குத்து காயமும் எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நமக்காக வந்து தாங்கியிருக்க பெரும் தலைவன் முருகப்பெருமான். அவரு பார்க்காத கஷ்டமே கிடையாதுங்க. ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். தற்கொலை எண்ணம், இந்த மாதிரி நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, அதெல்லாம் வேணாம். என்னைக்கு உங்களுக்கு ஆசைகள் குறையுதோ, அதாவது ஆசைகள் நான் வந்து தப்புன்னு நான் சொல்லலை. நமக்கு தேவைக்கு அதை விட அதிகமான ஒரு ஆசைகள் நம்ம மனசுல விளைஞ்சிச்சுன்னா நம்ம மூளை அதை வந்து பாதிச்சிடும். அப்போது அந்த ஆசைகள் இது எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம மனசை அடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற சில விஷயங்களாக இருக்கட்டும், அனுபவிக்கிற சில விஷயங்களாக இருக்கட்டும், இது எண்ணம் வந்து நம்ம கெட்ட செயலுக்கு தூண்டும். பொதுவாக இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆசைகள் வந்து நீங்கள் குறைச்சிருங்க. எல்லாமே சமமாக ஏற்றுக்குங்க. நல்லது வந்தால் நல்லது, கெட்டது எந்த அசம்பாவிதம் அவ்வளோ சீக்கிரம் முருகப்பெருமான் நடக்க விட மாட்டார். நார்மலாகவே நியூட்ரலாக போங்க. வாழ்க்கை எது ஒன்றும் அவசரமாப்பட்டு நம்ம வந்து மேலே போயிட போகிறது கிடையாது. பொறுமையாக போகும். நம்ம பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நீங்கும். தயவு செய்து இந்த தற்கொலை எண்ணம், இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை முடிச்சு ஓடிடலாம். ஏன்னா ஒரு சில பேரெல்லாம் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து எனக்கே வந்து மனசு அவ்வளோ பதறுது. யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயாவது தனிமையா போயிடலாம், இல்லை தற்கொலை நானே இதை ஏதாச்சும் நான் உயிர் மாச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். ஏன்னா இந்த காலமெல்லாம் நான் கடந்துதான் வந்திருக்கேன். இன்னைக்கு இது எல்லாருக்கும் நான் ஒரு வழிகாட்டியா தலைமை முருகப்பெருமானோட அருளால நான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும் விரும்புகிறேன். தயவு செய்து இந்த எண்ணங்கள்லாம் வேணாம். எல்லாமே எல்லா பிரச்சனையும் படிப்படியாக குறையும். இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு மருந்து என்னன்னா கோயில் பரிகாரம். இந்த ஜாதகம் அதெல்லாம் இல்லை. இந்த ஜாதகத்துக்கும் மேலான ஒரே ஒரு சரித்திரம் படிச்ச ஒரு ஆள் இருக்காரு, நம்ம முருகப்பெருமான் மட்டும்தான். இவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கான தீர்வு கூடி சீக்கிரம் கிடைக்கும். தலைவன் முருகனுக்கு நன்றி.